ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு 6 வகையான மணி சேவிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது சேலரி வந்த உடனே நம்ம டைரக்டா எக்ஸ்பென்ஸுக்குன்னு சொல்லிட்டு மணி எடுத்து செலவு பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ், தென் பில்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளால நிறைய வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் சேலரி வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு 10% to 20% வந்து சேவிங்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடணும். இப்படி பர்சன்டேஜ் கணக்கில் முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 rupees ஆச்சு நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது இதுல என்னன்னா சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல் ஆப்பாவது நம்ம சேவிங்ஸ்க்குன்னு தனியா வச்சுக்கணும். இதோட மெயின் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதுல இருக்க மணியை வந்து வேற எதுக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதுல அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து இல்லாம பாத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா ட்ராக் எவ்ரி ருபி. இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப வந்து முக்கியமான டெக்னிக் கூட. என்னன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, ஸ்நாக்ஸ் இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் எது பண்ணாலுமே ஒரு நோட் புக் எடுத்து அந்த செலவை வந்து உடனே எழுதி வைக்கிறது. இது வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல முடிஞ்சா எழுதலாம். ஒரு வீக்லி வந்துட்டு ஒன்ஸ் கூட நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்படி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ஈஸியாக குறைச்சிக்க முடியும். இதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான். நெக்ஸ்ட் டிப் வந்துட்டு நீட்ஸ் வெர்சஸ் வான்ஸ். நமக்கு வந்து நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். அப்பதான் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீட் தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், வாண்ட்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. நீட்ஸ்ல என்னென்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி வான்ஸ்லயும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு உண்மையாவே இந்த நேரத்துல என்ன தேவை அப்படின்றது நமக்கு புரிய வரும். அண்ட் தேவையில்லாதது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி இது நமக்கு வந்து கண்டிப்பா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். ஸோ அப்படி கேட்கறது மட்டும் இல்லாம அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 24 hours நம்ம வெயிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு நிஜமாவே இந்த பொருள் நமக்கு இப்ப தேவையில்லை அப்படின்ற கிளாரிட்டி கொடுக்கும். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் ஆயிடும். தேவையில்லாதது நம்ம வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா ஸ்மால் சேவிங் சேலஞ்சஸ். இதுல என்னன்னா ஒரு நம்மளே வந்து நமக்கு ஃபன்னான சேலஞ்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 டேஸ்க்கு வந்து நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், அதுக்கப்புறம் 10 ரூபி ரூல். அதாவது டெய்லி வந்து 10 rupees சேவ் பண்ணலாம். அண்ட் வீக்லி வந்து 50 rupees சேவ் பண்ணலாம். ஒரு வீக்லி வந்து 100 அண்ட் டெய்லி வந்து 20 ரூபி சேலஞ்ச். இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணி டெய்லி சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் தான், ஆனா வந்து இயர் எண்ட்ல நம்ம கிட்ட ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அண்ட் இந்த டிப் வந்து ரொம்ப ஈஸியான டிப் தான். இது ஃபன்னாவும் பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஃபைனல் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்னன்னா இன்க்ரீஸ் சேவிங்ஸ் வென் இன்கம் இன்க்ரீசஸ். இது என்னன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ட்ராப்குள்ள சிக்காம எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது நமக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்மளால சுத்தமா வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஸோ வந்து சேவிங்ஸ்ல பெரிய டவுன்ஃபால் தான் வரும். அண்ட் அதுவே வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நியூட்ரலா மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளால நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆனோடனே பண்ண வேண்டியது சேவிங்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர நம்மளோட லைஃப் ஸ்டைல கிடையாது. ஸோ இந்த பேசிக்கான 6 டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும், நம்மளால நிறைய மணி சேவ் பண்ண முடியும் அண்ட் மணி கண்ட்ரோலும் பண்ண முடியும். இப்போ அந்த 6 டிப்பையும் குயிக்கா ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து செப்பரேட் சேவிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ட்ராக் எவ்ரி ருபி. ஃபோர்த் வந்து நீட்ஸ் வெர்சஸ் வான்ட்ஸ். ஃபிஃப்த் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் சேலஞ்சஸ். அண்ட் தென் லாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் சேவிங்ஸ் வென் இன்கம் இன்க்ரீசஸ். அண்ட் இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.